அருமையான சபை மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வாரம் இந்த சபையில் என்று சொல்வதை விட நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்திற்கு அனுப்பப்பட்ட சபையிலே வந்து மறுபடியும் பிரசங்கம் செய்யும் ஒரு பாக்கியம், அதைவிட உங்களோடு ஐக்கியம் கொண்டு ஆராதிக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான நம்முடைய இந்த சபை பேர் பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சர்ச். இந்த புல்பிட்டில் கூட அந்த அடையாளம் இருப்பாங்க இல்லையா? பைபிள் இருக்குது. பிபிசின்னு ஷார்ட் ஃபார்ம். எனக்கு பிபிசின்னு சொன்னால் ரெண்டரை ஞாபகத்துக்கு, ஒன்று பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், இன்னொன்று பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சர்ச் ஞாபகத்துக்கு. அவ்வளோ அருமையான ஒரு சர்ச். ரீசெண்டாக எங்கள் பைபிள் காலேஜுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு நல்ல ப்ரீச்சர். கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, பாசஸ் கான்ஃபரன்ஸ். அதில் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் உங்கள் சர்ச் பேர் என்ன? அவர் சொன்னார் பீச் ரோட் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னாரு. சொன்னேன் பீச் ரோட், பீச் பீச் பீச்னா வந்து சீஷோர், இது பீச் பிஇஎஸ்சி, பீச் ரோட் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொன்னார். அது ஏன் அப்படி பேர் வச்சுருக்கீங்க? ஏன்னா ரொம்ப விந்தியாக இருக்குது அமெரிக்காலலாம். அதனால நான் கேட்டேன், ஏன் அப்படி வச்சுருக்கீங்கன்னா, எங்கள் ரோடு, அந்த ரோடு ரெண்டு பக்கமுமே இந்த பீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மரம் பழம் அங்கே இருக்குது அப்படின்னு. ஒருவேளை நம்ம சபைக்கு இன்னொரு பெயர் வைக்கலாமான்னு யோசிச்சேன். ரயில் ரோட் பேப்டிஸ்ட் சர்ச்னு வைக்கும். எப்பவுமே ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. சரி, ஓகே. ஆனால் இந்த இடத்த தான் கர்த்தர் தந்திருக்கிறாரு. என்னை ஆண்டவர்களை நடத்தி இவ்வளோ தூரம் உருவாக்கின ஒரு ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஆர்லண்ட் அவர்கள் அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் அந்த நட்பையும் உறவை அவர் இன்று வரைக்கும் பாதுகாத்து வருகிறார். எனக்கு மாத்திரம் இல்லை, அவரோடு நெருங்கி பழகும் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காகவே அவர் நிமித்தமாக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒரு ஜெப குறிப்பாக நான் வந்ததனுடைய ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், என்னுடைய மூத்த சகோதரியினுடைய கணவருடைய அண்ணன், அவள் பேர் மாலா. அவள் அந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ஒரு 6 மாதமாக ரொம்ப போராடி கடைசியில் டாக்டர்ஸ் இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் வந்துட்டார். ஒரு 9 வயசு பையன்தான் இருக்கான். அதனால வந்து எனக்கு ஒரு பாடம் கொடுத்தாராண்டோ, போய் விசேஷத்தை மறுபடியும் சொல்லு. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அந்த முறை பேச முடியல, அதிலெல்லாம் முடியல. ஆண்டவராக இயேசு நாமத்தில் நான் உட்கார்ந்து மீண்டும் தெளிவாக சொல்லி வாயினாலே அறிக்கையிட வச்சு, இந்த நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்து பரலோகத்தில் சேர்க்கிறவர், ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதுகிறவர், நித்திய ஜீவனை தருகிற இந்த உலக வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி நீ எல்லாமே இதுதான் எப்போதும் முடிஞ்சு நினைக்காது. இது ஒன்றுமே கிடையாது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனா நீ பரலோகத்தில் நித்தியமாய் தேவனோடு வாழலாம், அநேக பரிசுத்தவான்களை பார்க்கலாம். நாம் நல்வரும் வருவோம் ஒரு நாள். பையனை விட்டுட்டு பொருளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை பொருட்படுத்துக்கு ஆள் என்று சொல்லி அறிக்கையிட வைத்து அவருடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட சொல்லி அவள் அறிக்கையிட்டார். அவளுக்கு வந்து அந்த சகோதரிக்கு ஒரு வருத்தம், எல்லாருமே நமக்கே இருக்கும் இல்லையா? இங்கே அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த வருத்தம், கசப்பு, அந்த வெறுப்பு, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்போ நான் அதையும் சொல்லி எல்லாரையும் மன்னிச்சேன். உன்னை மன்னிக்கிற உனக்கு சமாதானம் தருகிறது. அந்த மக்களை மன்னிக்கும் போது அவர் உன்னை மன்னிக்கும். இவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மரணப்பிதாவும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட வசனம் என்று சொல்லி கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க மன்னிக்க. இதுக்கு முன்னால் அதே போல் ஒரு ஊழியர் சொன்னதுக்கு கோவப்பட்டிருக்காங்க. சொன்னேன், கோவப்படாதமா, அவங்களை மன்னிச்சு நீங்கள் நேரடியாக பார்க்க உனக்கு நேரம் இல்லை. அது மன்னிச்சா. நேற்றைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் கீமோதெரப்பி கொண்டே வர வேண்டும், நெய்யூர் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. எங்கே கொண்டு வர வேண்டும், அவ்வளோதான். ஷீஸ் அட் லாஸ்ட் டைம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, வந்து சொல்லிட்டு நாளை கிளம்பி இது எத்தனை நாள் கர்த்தர் அவளை கொடுத்துருக்காங்க தெரியல. அந்த மாலாவுடைய மகனுக்காக நீங்கள் ஜெபித்து. எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் லைஃப் இஸ் வெரி ஷார்ட், வெரி ஷார்ட். எப்போ என்ன வரும், என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், சரீரத்தில் என்ன வியாதி வரும், போயிட்டு இருக்கும்போது வண்டியில் போகும்போது என்ன நடக்கும், ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால அருமையான தேவ ஜனங்களே, நாம் கொடுக்கப்பட்ட நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நாளில் எனக்கு தேவ செய்தி அளிக்கும் வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நம்ம மற்றும் விசுவாசிகளுக்கு இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற வசனம்
1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அநேக அருமையான சபைகள் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அதே போல ரோமர் ஆரம்பித்து ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர் சபைகள் ஒரு அருமையான சபை தெசலோனிக்கேயர் சபை. அதனால அந்த சபையை குறித்து நம்ம தியானித்து நம்ம சபையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். அதற்காக இந்த நோக்கம். முதல் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தில் உள்ள அத்தனை வசனங்களை நான் வாசிச்சிருவோம். தியானத்தோடு வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். பவுலும் செல்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக்கி இவ்விதமாய் மக்கதனியாவிலும் ஆகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதனியாவிலும் ஆகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ளவையான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இருவரும் கோபாக்கினையும் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஒரு நிமிஷம் திருவிழாவே இந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இதாக பரிசுத்தாவே கிரிய தேவன் மத்தியில் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வாசித்த வேத பகுதியில் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள, வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள சபையின் ஊழியத்திலே இந்த வசனங்கள் கிரியை செய்யும்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் கேட்கிறவர்கள் யாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பு சபையின் ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பாடு. சபையின் ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பாடு. The power of God's word and its manifestation in the church ministry. அப்போ இந்த சபைனா என்னது? எக்லேசியா சபைனா என்னது? ஒரு அழகான கட்டடம், அருமையான குறும்போடியமான முகப்பு, மேலே ஒரு சிலுவை, ராத்திரி நியான் லைட் போட்டுவிட்டா அழகா இருக்கும் இல்லையா? நல்ல ஆர்கன் இருக்கும், கிட்டாரிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? நானும் அப்படிதான் நினச்சிட்டேன். நானும் ஒரு 23 வயசு வரைக்கும் அப்படிதான் நினச்சிட்டேன். சிஎஸ்சி சபையில் இருக்கு வரைக்கும். பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தெரிந்து கொண்டே சபை என்று சொன்னால் கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் நாமெல்லாம் யார்? உண்மையான சபை. அப்படி ஒரு சபையாக நம்ம இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபை எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? நாம் நம்முடைய சபையில் எப்படி இருக்கோம்? நம்மால் இந்த சபை எப்படி இருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். வெள்ளி கிரகம் சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஒரு தம்பி சொன்னார், ஐயா, நான் பல இடங்களுக்கு போய் தேடிட்டே இருக்கிறேன், பல சபைகளுக்கு போய் தேடிட்டே இருக்கிறேன், ஒரு சபையில் என்னால் உட்கார முடியும், ஒரு நல்ல சபையே இல்லை. அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன, குறைபாடு என்ன? ஒரு நல்ல சபையில் எத்தனையோ சபைக்கு போகிற ஒரு நல்ல சபை. உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா? இருக்குதா? ஒரு நல்ல சபையே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குதா? பாஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்லை இல்லை இங்கே இங்கே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இவன் கேட்டுகிட்டே இருக்கிறான், ஒரு நல்ல சபை இருக்குதா? அவர் சொன்னார், அப்படி நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல சபைகளுக்கு போயிருக்கிறேன், இத்தனை வருஷத்தில் ஒரு நல்ல சபையை நான் வரல அப்படின்னு வெள்ளி கிரகமே இப்படி சொல்லிட்டேன். இல்லை, எனக்கு ஒரு நல்ல சபை காட்டி
அப்படி ஒரு நல்ல சபை கிடையாது. I have never seen a very perfect church anywhere in the world. நான் பார்த்ததில்லப்பா, ஏன்பா நீ இப்படி கேட்குற? உடனே இல்லை எனக்கு ஒன்று காட்டுது. அப்போ அவர் சொன்னாராமா, இங்கே பாரு, நல்ல ஒரு சபை, பெர்ஃபெக்ட் சபை, பூர்ணப்பட்ட ஒரு சபை நான் பார்ப்பேன். அப்படியே இருந்துனா கூட அங்கே நான் உன்னை அனுப்பினேன், அந்த நீ போகிற அன்னைக்கு அந்த சபை நல்ல சபை இல்லாமல் போயிடும். அப்போ சபையை நல்ல சபையாகவும் சிறந்த சபையாகவும் குறைபாடுள்ள சபையாக மாற்றக்கூடிய வல்லமை நாம தான், வேற யாரு? நான் ஒரு ஆள் போதும் சபையை கெட்ட பேரும் கொண்டு வரலாம், நல்ல பேரும் கொண்டு வரலாம். குடும்பத்துக்கு அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் கல்லூரி எங்கே இருந்தாலும் நான் அங்கே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை உருவாக்க முடியும். அதனால் அருமையான கூட இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சபை எப்படி ஒரு மாடல் சபையாக இருக்கணும்? அப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக கிரியை செய்து, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக கிரியை செய்தாதான் அது நடக்கும். இல்லைன்னா நடக்காது. இங்கே சொல்லலாம் பாஸ்டர் மாற்றிடுவார், முடியாது. அவரும் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். நானும் அந்த முயற்சி பண்ணிட்டு கிரேஸ் தமிழ் பேப்டிஸ்ட் சபை கோயம்புத்தூர், எங்களுக்கும் ஒரு ஒரு 30 ஃபேமிலி இருக்காங்க. ஒரு நியர்லி 100 பீப்புள் வருவாங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மக்கள், ஏன்னா நான் வெளியே வந்துட்டாங்க. இப்போ கவனிங்க, நல்ல சபை உருவாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள நல்லா கிரியை செய்யும், அதனுடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செஞ்சு அது வெளியே போடும். அப்படி எனக்குள்ள உங்களுக்குள்ள சபையில் உள்ள ஒவ்வொருக்குள்ளே வரும்போது தான் ஒரு சபை அருமையாக உருவாக்க முடியும். இதுக்கு ஆதாரமாக 5ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். 5ஆம் வசனம் என்ன சொல்றது? யாராவது வாசிங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? இந்த வசனம் எனக்கு கேட்சிங் வேர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதை பவுல் எழுதுறாரு இந்த தெசலோனிக்கே சபைக்கு. நான் வெறும் வார்த்தை மட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் பேசுகிற செய்தி வெறும் வார்த்தையினால் மட்டும் வந்துடல. எஸ், இந்த ஒரு மெசேஜ்லையுமே என்ன இருக்கும்? வேர்ட்ஸ் ரிட்டன் ஆர் ஓரல். நான் பேசுகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம்? வார்த்தையை தான் பயன்படுத்தும். இப்போ சொல்கிறாரு, வெறும் வார்த்தையால் வரல, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய டிவைன் ஃபோர்ஸ் செயல்பட்டு இருக்குது. அது என்னது? பரிசுத்த ஆவியோடு, அடுத்தது என்னது? பரிசுத்த ஆவியோடும், அடுத்தது என்னது? வல்லமையோடும் வந்தது. சரி, அது அடிப்படையில் சிந்திக்க போகும். அப்போ வசனம், தேவனுடைய வசனம் ஊழியக்காரர்களிடத்திலிருந்து அல்லது வசனத்திலிருந்து வல்லமையோடு வரலனா, பரிசுத்த ஆவியோடு வரலனா, முழு நிச்சயத்தோடு வரலன்னா என் வாழ்க்கையிலையும் பிரோஜனம் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் பிரோஜனம் இல்லை. சபை பலப்பட சான்ஸே இல்லை. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் சபை உருவாக்க முடியாது. சிறந்த ஊழியக்காரங்களே கொண்டு வைங்க, உருவாக்க முடியாது. இவங்களை மாதிரி அருமையான கீபோர்டு வாசிக்கிறவங்க இருந்தாலும் உருவாக்க முடியாது. உருவாக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. அதை ஞாபகம் வச்சு, பரிசுத்த ஆவியானவர், the word of God, the power of God, the Holy Spirit of God working in every individual of the church makes a better church. அது இல்லாத வரைக்கும் ஒன்று நடக்கும். வேகமாக பார்க்கணும். முதலாவது, வேத வசனம் நம்ம வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது முதல்ல அடிப்படை அடையாளங்களை உருவாகும். அடிப்படை அடையாளம் உருவாகும். அப்போ கேள்வி, ஒரு சபையினுடைய அடிப்படை அடையாளம், பேசிக் ஐடென்டிஃபிகேஷன். வாட் இஸ் த பேசிக் ஐடென்டிஃபிகேஷன்? வாட் ஆர் த பேசிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த சர்ச்? என்னது அடையாளம்? அடையாளம் கேட்குறாங்களா? ஆதார் கார்டை கூட, டிரைவிங் லைசன்ஸை கூட, இல்லையா? என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி. அது என்ன? ஒரு சபைக்கு அடிப்படையான அடையாளம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டவங்க வாசிக்கிறேன். ஸோ டேக் பார்ட் இன் அவர் திஸ் டைம். ஓகே, வாசிங்க முதல் வசனம். பார்த்தீங்களா? அங்கேதான் அந்த அடையாளம். ஒரு மெய்யான நல்ல சபையில் அந்த உள்ள மனிதர்களை பற்றி, அங்கே உள்ள நபர்களை பற்றி இப்படி தான் சொல்கிறோம். எப்படி? தேவன் பிதாவாக்கிய தேவனுக்குள் இருக்கிறவர்கள். இப்போ எங்கே இருக்கிறீங்க? நான் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கேன். எதில்? சேருக்குங்க.
அது ஓகே, அது எங்களுக்கு தெரியுங்க. பிதாவாகிய தேவனுக்குள்ளால இருக்கிற சபை. எப்ப நம்ம பிதாவாகிய தேவனுக்குள்ளால போனோம்? எப்ப ஒரு மனுஷனுடைய ஆத்மா தேவனுக்குள்ளால போக முடியும்? தேவன் நமக்குள்ளால வர்றது, நாம தேவனுக்குள்ள போறது தான் ரட்சிப்பினுடைய ஒரு கிரி. எப்போ நாம தேவனுக்குள்ளால போக முடியும்? தேவனுடைய சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சபையினாலே கிறிஸ்துவின் சரீரம் எப்படி போறோம்? 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. என்ன போட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 12:13 என்ன சொல்லுது? ஆமாம், இதுதாங்க ஞானஸ்நானம். திஸ் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம். தண்ணி ஞானஸ்நானம். தண்ணி ஞானஸ்நானம் ரெண்டாவது. எப்பவுமே 2 ஞானஸ்நானம் உண்டு. ஒன்று என்ன ஞானஸ்நானம்? வசனத்தையே புரிஞ்சிக்காம எடுக்கிற ஞானஸ்நானம். இன்னொன்று வசனத்தை புரிஞ்சு இருக்கிறீங்க தானே. என்னை சைல்டு பேப்டிசம் கொடுத்தா, ஸ்ப்ரிங்லிங் பேப்டிசம். அது இங்கே நாகர்கோவில் இருக்குது. எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் எனக்கு எப்போ சின்ன குழந்தையா இருக்குது எனக்கு எப்போ கொடுத்தா, அது நாங்கள் பழனிக்கு போயிருக்கும்போது, பழனி சிஎஸ்ஐ சர்ச்செலாம் உனக்கு கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க. ஆனால் பாஸ்டர் கொடுத்தது ஞாபகம், மணவளக்குறிச்சி குளத்தில் கொடுமைக்கிட்ட. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடந்துச்சு அவளுக்கு. அது என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். இன்றைக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்குது. எஸ்எல்பி ஸ்கூலில் அப்படி கீழே தங்கை மிஸ்டர் வழியாக போகும்போது அங்கே ஒரு வீட்டில் பைபிள் ஸ்டடி நடத்திருந்தார். அடிக்கடி வருவார். இதான் வரேன் அப்படின்னு சொல்லி வர மாட்டேன். உங்களை போல தான் நான் ஃபஸ்ட் இந்த சண்டே அப்படியா எந்த இடத்துல எத்தனை மணிக்கு பாஸ்டர் வந்துடுவார்? போக மாட்டேன். பாஸ்ட் அவரும் கூட விட்டதா இல்லைங்க, வீட்டுக்கு திரும்ப வந்துடுவார் மாட்டார். கடைசி நான் போனேன், அங்கே போய் வசனத்தை கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன். யோவான் 1:12 இந்த வசனத்தின் மூலம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மாம்ச சிஸ்டத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 2:3 சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். சும்மா அப்படி தூரத்திலிருந்தே பார்க்க முடியும். ஒருவன் அடுத்த 5வது சொல்லு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான். பார்க்கவும் முடியாது, போக முடியாது. இந்த 2 நடந்திருக்கும். இப்படி நிறைய வசனங்கள் இன்றைக்கு அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் இப்போ ஞாபகம். அப்படி வசனத்தில் ரட்சிக்கப்பட்டு உடனடியாக கர்த்தருடைய சரீரத்துக்குள்ளாக நான் கொண்டு செல்லப்பட்டேன். அதுதான் 1 கொரிந்தியர் 12:13 சொல். அந்த அனுபவம் உங்களுக்கு நடந்தது. நீ நம்புறீங்களா? நீ உண்மையிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் முதல் வேலையை அவர் தூக்கி உள்ள வச்சுப்பார். உங்களை ஜெயிலில் இருங்க, அவருடைய உடம்புக்குள்ள வச்சு அவருடைய சரீரத்துக்கு, உடம்புன்னு சொல்லக்கூட சரீரம் இஸ் பாடி, இயேசுவின் சரீரத்துக்குள்ள நீங்கள் இடம்பெறீங்க. அதே மாதிரி அவரும் நமக்குள்ள வந்துருவார். இது என்ன அருமையான ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்லேஷன் பார்த்து இப்போ வாசிங்க. எபேசியர் 1:13 என்ன சொல்லுங்க? அங்கே ஒன்று நடக்குது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, நான் வசனத்தை கேட்கும்போது, நான் சுவிசேஷத்தை கேட்கும்போது, நான் சுவிசேஷத்தின் செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்ன நடக்கும்? வாசிங்க பார்த்தோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமா. அப்புறம் எப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போவார்? ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன், போய்விடுவார். சரியா? சரிதானே? ஏன் சந்தேகமா பார்க்குறீங்க? அப்புறமா நம்ம சனிக்கிழமை ஒரு காத்திருப்பு கூட்டம் உட்கார். அதுக்கு பேர் கேரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங். நான் அப்படிலாம் இருந்தது. சரிங்களா? நாகர்கோவில் சிபிஎம் சர்ச்சில் சனிக்கிழமை அப்படியே நண்பர்கள் கூட்டிகிட்டு போயிட்டான். காத்திருப்பு கூட்டத்துக்கு வர எழுதி அங்கே போய் காத்திருந்து எதுக்குன்னு கேட்டேன். பரிசுத்த ஆவி வருவார். அப்போ எப்போ போவாங்க? வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள், மீட்கப்படும் நாள் வரைக்கும் அவர் இருப்பார். எபேசியர் 4:30 சொல்லுது. சொல்லுங்க பாருங்க, அவங்களை விட்டு போக மாட்டார். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முறையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நமக்கு 2 நாட்கள் முக்கியமாக இருக்கும். ஒன்று மீட்கப்பட்ட நாள், இன்னொன்று மீட்கப்படும் நாள். என்ன ஒரு மீட்பு தானே, ஒரு மீட்பு தான். அதுக்குள்ள 2 வச்சுட்டாராங்க. எத்தனை மரணம் இருக்கு? 2 மரணம் இருக்கு. முதல் மரணம், அடுத்தது 2ஆம் மரணம். சரீர மரணம், அடுத்தது என்னது? முதல் மரணம், 2ஆம் மரணம். 2ஆம் மரணத்துக்கு பங்குள்ளவன் நரகத்துக்கு போயிடும். 2 பிறப்பு இருக்கு. முதல் பிறப்பு சரீர பிறப்பு, 2ஆம் பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு. 2 மரணம் இருக்கு. முதல்ல சரீர மரணம், இன்னொன்று
நரகத்துக்கு போகும். சரீர மரணத்துல சரீரம் மண்ணுக்கு போயிடும், புரியுதுங்களா? ஆனா ஆத்மா மறித்தால் அது அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும். இதுல இருந்து நம்ம மீட்டு கொள்றாங்க. அந்த மீட்கப்படும் நாள் என்று சொன்னா நாம செத்து பாடியை வச்சிருவாங்க. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், நம்ம எல்லாம் உயிரோடு எழுப்போம். 1 Corinthians 15 சொல்லு, 1 Thessalonians 4:13 பார்க்குறோம். வாசிச்சிருவோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போதே அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இல்லைன்னா நீங்க வசனத்தை சரியா கவனிக்கணும். ஓகே, வாசிக்கலாமா? 1 Thessalonians தான் நம்முடைய நம்ம புஸ்தகத்தில் 4:13 வாசி. பார்த்தீங்களா? அவர் ஆர்வத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோட வருவார். ஆனா வேதம் சொல்லுது அந்த 14ஆம் வசனத்துல இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர். கவனிச்சீங்களா? இயேசுவுக்குள். அதே போல 15ஆம் அதிகாரம் வசனம் என்ன சொல்லுது? அதுல அது அடுத்த 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர். கிறிஸ்தவர்களாய் மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க கல்வத்தோட்டத்தில் பார்த்தா எல்லா வசனத்தை போடுறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியம், அவர் இளைப்பாறுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளால இருந்துட்டு நம்ம சாதம் அப்படி செத்தாதான் பரலாம் போக முடியும். உண்மை. கிறிஸ்து நமக்குள்ளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அதுதான் அந்த சபையினுடைய அடையாளம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுது, தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை. எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க? இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க? அதுதான் கேள்வி. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? ராப்சர்னு ஒன்று இருக்குது, வரப்போகுது, ரகசியவாதி. அது இன்னைக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம், நானும் வந்து. ஆனா அதுக்கு முன்னால நாம போயிட்டோம்னா தனித்தனியா தான் போகும். இங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இறந்து போன மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் எழுந்திருப்பார்கள் என்றும் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் பறந்து போவார்கள் என்று இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அதனால நம்முடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை. அடுத்தது பார்க்கிறோம் அதே வசனத்துல இன்னொரு அடையாளம். அது என்னது? அதுதான் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை பெற்றவளே வாழ்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல யாத்திரையில் வந்து சொல்றோம். 33, 30 பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவர்கள் நாம், சமாதானம் பெற்றவர்கள் நாம். அது இந்த உலகத்துல இருந்து வராத சமாதானம். இட்ஸ் a divine peace. அப்ப கிருபைனா என்னது? கிருபை என்று சொன்னா தகுதியற்ற எனக்கு எந்த தகுதியும், எதையும் பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் இல்லை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வைத்த தகுதி. எதையும் பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தினது அந்த தயவு. அதுதான் கிருபை. இட்ஸ் an undeserved favor. அந்த அந்த இருக்கிற நம்ம யாருக்காவது பரலோகத்துக்கு போகிற தகுதி இருக்குதா? வானத்தில் பறந்து போக தகுதி இருக்குதா? பரலோகத்தில் தங்க வீதிகளில் நடந்து செல்ல தகுதி இருக்குதா? இல்லை. நமக்கு அந்த தகுதி இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கே தகுதி, வசனத்தை வாசிக்கிற தகுதி இல்லை, பிரசங்கம் பண்ற தகுதி இல்லை, எதுக்கும் தகுதி. ஆனா எல்லாவற்றையும் தகுதிப்படுத்தி விட்டார் ஆண்டவர். God does not call the qualified, but he qualifies those who are called. அழைக்கப்பட்டவர்களை அவர் என்ன செய்யறாரு? அவர் தகுதிப்படுத்துகிறார். அப்படிதான் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இது என்னது? இந்த உலகத்திலிருந்து வராத யோவான் 14:27 சொல்லுது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குது.
இந்த பீஸ் எப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு உங்களை அப்படி பிடிச்சு வச்சிருக்கு. இந்த சமாதானம் அப்படி, நான் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், எனக்கு தோல்வி தான், நான் தோத்து போயிட்டேன், என் கையில் பணமே இல்லை, எனக்கு உடம்புல வியாதி தான், என்னை எல்லாரும் எடுத்து இருக்கிறாங்க, 100 பிரச்சனை இருக்குது, இப்படி திரும்பி பார்த்தா பிரச்சனை, அப்படி திரும்பி பார்த்தா சுற்றி சுற்றி, ஆனால் இவர் எப்படி இருப்பார்? இப்படி அமைதியாக வரும். அவர் தான் சுவாசம். பெரிய பெருங்காட்டை அடிக்குது, ஏன் மரங்கள்லாம் சாஞ்சு விழுது, ஆனால் ஒரு குருவி பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த மலையில், அந்த பாறையில், அந்த பாறை பிளவில் அது போய் உட்காந்துச்சு. பாறையை ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு தெரிஞ்சு பாறைக்குள்ளெல்லாம் போய் பாருங்க. மிருகங்கள்லாம் ஓடுது, மற்ற பறவைகள்லாம் ஓடுது, எல்லாம் அழிஞ்சு போகுது. ஆனால் இந்த குருவிக்கு மட்டும் அந்த அறிவு இருக்குது, நான் இருக்க வேண்டிய இடம் இதில் பெருங்காற்று அடிச்சுட்டு போயிடும். ஐ ஹாவ் டு பி இன் த கிரஃப்ட் ஆஃப் த ராக். அதனால தான் ஒரு பாட்டு இருக்காங்க, த ராக் ஆஃப் ஏஜஸ் cleft for me. அந்த 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 ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா, சேஃப் பிளேஸில். இந்த குருவிக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது, வெரி வெரி ஃபீபிள் பேர்ட். ஆனால் அது போய் இருக்கிற இடம் ஸ்ட்ராங்கான பார்த்தீங்களா. அதனால நம்முடைய அடையாளம் அதுவாக இருக்க வேண்டிய அருமையானவர்களே, கிருபை சமாதானமாக பெற்றவர். அடுத்ததாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். எழுதியிருக்கிறது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எங்க இருக்குது? 3வது வசனம் வாசிங்க. 3வது தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்து. பார்த்தீங்களா, பவுலே சொல்றார், எனக்கு இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கிற அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுகப்பட்டவன், எனக்கு எந்த எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல பாடுறாங்க. ஏன்? தெரிஞ்சு கொள்ளப்பட்டதுனால. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அந்த தெரிந்து கொண்டது அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் வேற யாரும் உங்களை தெரிஞ்சுக்க முடியும். அவர் உங்களை சீல் பண்ணிட்டார், யுவர் செக்யூர், அவர் உங்க கூடவே இருப்பார். இந்த அடையாளம் இருக்குது அருமையானவர்களே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? நீங்கள் அந்த சமாதானத்தை அனுபவிக்கீங்களா? உங்களுக்கு எப்பவுமே கிருபை இருக்கு, எப்பவுமே இப்படி நினைச்சிருக்க, ஐயோ முடிச்சு இன்னைக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு என்னைக்குமே ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கிருபை இருந்தால் எல்லா நாளும் எல்லாம் கிடைக்கும். உங்கள் தகுதியை வச்சுட்டு ஆண்டவரை போயிடாதீங்க ஒரு நாள். நீங்கள் தகுதி கொண்டு வைக்கும்போது கிருபை போயிடும். கிருபை எங்கேயும் போகாது, உங்கள் மனசு வந்து போயிடும். ஆண்டவரும் உங்கள் கூட தான் இருப்பார், ஆனால் அவர் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால தான் தாவீது சொல்றார், என்னை விட்டு தூரம் ஆகாதே கர்த்தாவே, ஆபத்து கட்டி இருக்கிற சகாயம் இல்லை, எங்கே போனீர் அப்படின்லாம் பாருங்க. சங்கீதம் 6 புலம்பியிருக்காரு. அவருக்கு தான் இருக்காரு, ஆனால் அவர் இருக்கிறதே எனக்கு ஏன் தெரியலன்னா, நான் புத்திசாலி இல்லை. அதனால நம்முடைய விசுவாசம் தான் அதை நம்மளை கர்த்தர் கூட இருக்கிறத காட்டி கொடுக்கும். 2வது பார்க்கலாம். முதல்ல பார்த்தா நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன். 2வது நம்முடைய குணாதிசயங்கள். 3 குணாதிசயங்கள். நல்ல சபை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சபை, வசனத்தின் வல்லமையை அனுபவிக்கிற சபைக்கு ஒரு 3 குணாதிசயம் வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு. பார்த்தீங்களா, 3 காரியம். என்னது? விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இதைத்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை நிலைத்திருக்கு. Now stands love, hope and faith. And love is superior. அந்த லவ் எப்படி வெளிப்படுது? அன்பின் பிரயாசம். கர்த்தருக்காக நான் பிரயாசப்படுறேன், அவர் மேல நான் அன்பு வச்சுட்டு பிரயாசப்படுறேன். பவுல் பிரயாசப்படுறேன். இதனால அன்பின் நிமித்தம். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்க? அவர் மேல வச்சிருந்த அன்பு நிமித்தமா பிரயாசப்படுறதுனால இந்த பாஸ்டர் உருவாயிருக்கிறார். அவர் மேல வச்ச அன்பின் நிமித்தமா பிரயாசப்படுறதுனால பிரதர் ஜோனத்தான் வந்திருக்கிறார். அவர் மேல அன்பு வச்சா நீங்க வந்துடுவீங்க, அவருக்காக பிரயாசப்படுவீங்க. அந்த அன்பின் பிரயாசத்தை உலகம் பார்க்கணும், ஊர் பார்க்கணும், உறவினர்கள் பார்க்கணும், உற்றார் பார்க்கணும், நண்பர்கள் பார்க்கணும். அதான் முக்கியம். எனக்கு அன்பு இருக்குன்னா காட்டு. வெறும் ஐ லவ் யூ சொல்லிட்டா போதுமா? ஒரு ஐ லவ் யூ, ஒரு ரோஸ் போதுமா? ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படணும். அடுத்தது போட்டிருக்கு என்னது? விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம் இருக்கு என்று சொல்லுகிறாயே, பேய்களும் அதை நம்புகிறதே. யார் வெளியே சொல்கிறார்? யாக்கோபு 2ஆம் அதிகாரம். வெளியே காட்டு உன் விசுவாசத்தின் கிரியே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால விசுவாசத்தின் கிரியைகளுடைய சபையாக நாம் காணப்பட வேண்டும்.
நான் காணப்பட்டாதான் அந்த சபை காணப்படுது. அடுத்ததாக என்னது? நம்பிக்கையின் பொறுமை. அவர் வரப்போறார். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து, இன்னும் கொஞ்ச நேரம் இல்லை, நான் வேணாம், இந்த விசுவாச வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம். ஒரு தம்பி எங்கள் காலேஜில் படித்தான், எம்டிஹெச் படித்தான், இதனால் ஊழியம் செஞ்சான், வாழ்க்கையில் பல விதமான அடிகள். போன வாரம் கூட நான் பார்க்க இந்த ஊழியத்தெல்லாம் விட்டுட்டான், எனக்கு வேண்டாம், நாங்கள் எந்த ஊழியக்காரங்களையும் பார்க்க விரும்பல, நான் வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா அவங்க அப்பா அம்மா எங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்க, என்னை கூட பார்க்க மாட்டேன். நான் அவனுக்காக இன்னைக்கு காலையில் கூட இருந்துச்சு, இந்த ஒரே அவனை மாட்டு வாழ்க்கை வெறுத்து வேண்டாம். அந்த வாழ்க்கை ஒரே தோல்விகள், பிரச்சனை. நோ, விசுவாசத்தின் கிரியைகள், அன்பின் பிரயாசம், நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கணும். வெயிட், he's coming, just hold on, hang on, விட்டுடாத. இல்லை, கை நடுவு வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க விடுறீங்களோ இல்லையோ, கர்த்தர் விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு. எல்லாருக்கும் சொன்ன ஒரு பெரிய ப்ராமிசர் மோசே கவலைப்படாது, நான் உனக்கு சொன்னதை செய்யப்பட உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடு. யோசுவாட்ட சொல்றார், ஜாஷுவா சாப்டர் 1, I will never leave you or forsake. பார்க்குற எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. அதனால நாம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயே, நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி இருக்கணும். அதுதான் நம்பிக்கையின் பொறுமை. பல முறையில் நானே இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் நீங்கள் என்னை பற்றி அப்படின்னு நினச்சிடுவீங்க. நம்ம யாருக்கெல்லாம் சொல்லுவேன், அது செய்ய தனியாக வச்சுக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விட்டுடா, போயிட்டு இந்த ஊழியக்காரங்களாம் இப்படி பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணாங்க, போயிட்டு இந்த விசுவாசியெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. எங்கள் சபையிலேருந்து 1-2 பேர் போயிடுவாங்க. என்னென்னா அவர் என்ன சொல்லிட்டார், சபையில் இருக்க ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லிட்டாராம், இன்னொருத்தர் போயிட்டாருங்க. எதுக்கு தெரியுமா போனாரு? நான் வீட்டில் போய் கிடையாது, வர மாட்டேங்குது. நான் சர்ச்சுக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்கிறேன், யாரும் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியா? நான் சிரிக்க மாட்டேங்கிறேன். எங்கள் சபையில் ஒரு வழக்கம் இருக்குங்க, எல்லாம் நிறைய காரியங்களில் பாஸ்டர் நான் கற்றுருக்கேன். சபை முடிஞ்சு 10 நிமிஷம் வெளியே போகக்கூடாது. எல்லாரையும் பார்த்து சிரி இல்லை, ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிரிச்சா போதும், அவனுக்கு சந்தோஷம். ஒரு சரி, நல்லா இருக்கீங்களா, முடிஞ்சால் கை கொடுங்க. கொரோனா வந்த பிறகு அதையும் விட்டுட்டோம். இந்த காரியங்களை நம்ம காட்டாத வளர சபை வளர நிறைய பிரசங்கலாம் ரொம்ப தேவையில்லை. வசனம் தேவை, ரொம்ப பாட்டுலாம் தேவையில்லை. பாட்டெல்லாம் பாடி ஓஹோ இங்கே கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்துட்டார் சென்னையிலேருந்து, ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியர், பெரிய சர்ச்சை கட்டார். 200 பேர்லேருந்து இப்போ 2000, 3000, 4000 பெரிய வாலிப பசங்கள்லாம் ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். ஜெய்ஜேன்னு போயிட்டு இருக்கிறார் அவர். சரிங்களா? எபினேசரன் பாட்டு பாடா கொஞ்சம் போயிட்டான். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தின பாட்டை பாட இன்னும் கொஞ்சம் வச்சு போயிட்டான். சபையில் தான் போயிட்டு இருந்தாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாலே வந்து கூட்டம் நடத்துறாரு. அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறேன், காஞ்சவராஜ் சொல்லிருக்காரு, வாங்க அவர் நடத்திட்டு போகும். எப்படி காட்டுறாங்க தெரியுமா? நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா போகும். இங்கே இருக்குது அடையாளம், இதை பாருங்க. இன்னைக்கு காலையில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பாடல்கள் உண்மையாக பாடு உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி அதுதான் அவருக்கு பிரியமா இருக்கு. நீங்கள் வாலிப பிள்ளைகள் அங்கே ஓடிட போக மாட்டேங்க. பாஸ்டர் சொல்லுவார், எங்கள் பிள்ளைங்க போக மாட்டாங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன், பாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டாரு, சுற்றி அடிக்கிறாரு. இப்போ அவர் சொன்னார், எங்கள் சபை மக்கள் போக மாட்டாங்க, உங்கள் சபையில் போவாங்களா பாஸ்டர்? நான் வசனத்தில் உறுதிப்படுத்தி வச்சுருக்காங்க, ரிப்ளிகல் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படியெல்லாம் போக மாட்டான். அருமையானவர்களே, உறுதியாக வசனத்தில் இருக்கிற ஒரு சபை. 3வது அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். 3வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் ஸ்தோத்திரங்கள் பெருக காரணங்களை இந்த வசனம் உண்டாகும். விசுவாசிகள் நிமித்தமாக ஸ்தோத்திரம் சொல்ல காரணங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ உங்களை பார்த்து நான் உங்களுக்காக தேவனைக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். எதுக்காக சொல்றது? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சபை விசுவாசிகளுக்கு நீர் நிலத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நீர் வீட்டை கொடுத்து இந்த சபைக்கு வரும்போது நிலம் வீடு மருந்துகள் பெற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரம், அவர் நடந்து சென்றார், சைக்கிளை சென்றார், ஸ்கூட்டரில் சென்றார், காரில் செல்கிறார் ஸ்தோத்திரம், ஆகிய பிள்ளைகளுக்கு மார்க்கை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் இல்லை, அதெல்லாம் உபத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, இதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தப்படுகிறதா பார்த்துக்கலாம். வாசிப்போம்.
3-4 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்த வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்றாரு? உங்களுக்கு எல்லாம் கார் கிடைச்சிருச்சா? பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சர்ச் ஆரம்பிச்சு ஒரு 35 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பாஸ்டர், எத்தனை வருஷம்? 35 years. எங்கள் காலேஜ் சவுத் இந்தியா பேப்டிஸ்ட் கொண்டாடினாங்க. 40 வருஷம் முடிச்சிட்டேன். எப்படி இருக்கிறோம் அதான் முக்கியம். இங்க என்ன போட்டிருக்குது? எங்க சுவிசேஷம் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடு வந்தது. அடுத்தது பரிசுத்த ஆவியோடு வந்தது. அடுத்தது முழு நிச்சயத்தோடு வந்தது. பாருங்க, அந்த முழு நிச்சயத்தோடு அஷூரன்ஸ். It came with assurance. நீ கேட்டீங்க, வசனத்தை கேட்டீங்க, வல்லமையான வசனங்கள் வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்டது. வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் ஆவியோடு பரிசுத்த ஆவியோடு பேசுறது. ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள்கிட்ட 2 பேர் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஒரே ஒருத்தர் பேசினா உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகுது. நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்க உள்ளத்துல ஆவியானவர் பேசுங்க. சைமல்டேனியஸ் அவர் பேசிட்டு இருக்கார். அப்படிதான் நம்ம காஸ்பல் ஷேர் பண்ணும்போது பாருங்க, அப்படி அழுவாங்க. அவர் பேசணும், பரிசுத்த ஆவியோடு வரணும், வல்லமையோடு வரணும். இல்லைன்னா ஒரு மாற்றம் வராது. எத்தனை பிரசங்கம் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய பிரசங்கியாரை கொண்டு கன்வென்ஷன் வைங்க. என் தம்பி மனாவாவே நீங்க கூப்பிடுங்க, என்னுடைய மாணவர் தான், அவரே வரட்டுமே. வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோட. முழு நிச்சயம் வந்து நம்மளை யாரும் மாற்ற முடியும். அதுக்காக தான் நீ ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது. முழு நிச்சயமான விசுவாசிகள், வசனத்தில் உறுதிப்பட்டவர்கள், வசனத்தை நன்றாக கேட்டவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி சொல்ல முடியுமா? 6 வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. அடுத்த 7 வசனம். இவ்விதமாய் மக்கதனியாவிலும் அகாரியாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாகி. இது அடுத்த பாயிண்ட். இப்ப நான் பார்க்கிறோம், எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தப்பட வேண்டும்? அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே, அவர்கள் அந்த பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்ததுனாலே, முழு நிச்சயத்தோடு இருப்பதனால. எத்தனை பேர் முழு நிச்சயமா இருக்கீங்க? 10 கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? நாங்க வந்து எங்க கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் கடைசி கேள்வி கொடுப்போம், தடுமாறி போயிடுவாங்க. MTH முடிச்சிருப்பான், எம்டியா வருவான். என்ன பண்றது? உள்ள அந்த நிச்சயம் இருக்காது. போட படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா உனக்கு கிராஜுவேஷன் கிடையாது. சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்மகிட்ட கிடையாது. இது என்ன, ஏப்ரல் 19 எலெக்ஷன் அட்வர்டைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வசனத்தை படிக்காம அங்கே வராது. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவரை அவங்களுக்கு பேசும். அருமையானவர்கள், இதுதாங்க நல்ல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய காரணம். அடுத்தது 4வது காரியம். அடுத்த காரியம், விசுவாசத்தை குறித்து பாராட்டும்படியான காரியங்களை இது உருவாக்கும் வசனம். அது என்னதுன்னு போட்டுருக்கணும், வாசிச்சிட்டோம். என்ன தெரியுமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. இதுதான் பாராட்டு. எதுக்காக விசுவாசிகளை பாராட்டு? உங்களை நாங்கள் பாராட்டு. என்னத்துக்கு? நிறைய கை கொடுத்துருக்கீங்க, நிறைய காணிக்கை கொடுத்துருக்கீங்க, மேடை செஞ்சு போட்டிருக்கீங்க, டேபிள் செஞ்சு போட்டிருக்கீங்க. இதை போட்டுக்கோங்க, யாரு கேட்டா. ஆனால் பாராட்டு எதுக்கு தெரியுமா? பாராட்டு எதுக்கு? என்ன போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் கஷ்டத்தில், உபத்திரவத்தில், அதுதான் கவனிக்கும். உபத்திரவத்தில் நான் ஓடி போவேன் இல்லை, உபத்திரவ நேரத்தில் நீங்கள் ஓடி போக. உபத்திரவ நேரத்தில் இந்த சபையோட இருந்தீங்க. சபை கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நின்னீங்க. பாஸ்டர் கஷ்டத்தில் இருக்கும்போது நின்னீங்க. சிலர் வந்து பாஸ்டரை கஷ்டப்படுத்திட்டு போயிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் பாட்டு உள்ளே நின்றுட்டு இருப்பார். எனக்கெல்லாம் நிறைய வந்துருக்கு. இல்லை, பாஸ்டர் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டாரு, அதனால அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறோம். கூட நிற்கணுங்க, கூட நிற்கணும். ஊழியக்காரனோட கூட நிற்கணும். பாஸ்டர் நம்ம செய், சுவிசேஷ ஊழியத்தை செய், அது சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். இங்கே பாருங்க என்ன அருமையாக இருக்கு. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. உபத்திரவத்தில் சந்தோஷம் வருமா? வராது. கஷ்டத்தில் சந்தோஷம் வந்தால், ஒருத்தர் கஷ்டத்தில் சிரிச்சிட்டு இருப்பான், அவன் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். வேற ரோட்டில் போவான் சிரிச்சுட்டு. அதுக்கு அடுத்தபடி யாரு? நாம தான் இருக்கு. என்னன்னா அவ்வளோ கஷ்டம், சந்தோஷம் கஷ்டம். அதுக்கு என்ன? இப்போ நீங்க கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறார்.
பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். இன்னும் சொல்லுங்க வசனத்தை, ஐயா இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லிட்டே இருங்க, நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்குது? அவர்கள் ஆமாம் அதுக்கு வந்தார். அது அடுத்த பாயிண்ட். 5வது பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தெரியுமா போட்டுள்ளார்? இவ்விதமாய் மக்கதனியாவிலும் மகாயர்களும் விசுவாசிகளாகவும் ஆனீர்கள். 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, எங்களை கர்த்தரை பின்பற்றுவர்களாகி. இது என்னது? இந்த பிற சபைகளுக்கு முன்மாதிரியான விசுவாசிகளை உருவாக்கும். பிற சபைகளுக்கு முன்மாதிரியான விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய சபை. அது எப்போ உருவாக்கும்? வசனத்தை சரியா போதிச்சா, வசனம் வல்லமையா கிரியை செஞ்சா, பரிசுத்த ஆவியானவர் அந்த போதகரோடும் கேட்கிறவர்களோடும் இருந்து கிரியை செஞ்சா, then you will find a church which is following God's servant and Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சில நினைப்பேன், இது என்ன மனுஷனை பின்பற்றணுமா? கர்த்தரை மட்டும் பின்பற்றினா போதும், மனுஷனெல்லாம் பின்பற்றக்கூடாது. we should not follow a man. பட் கொஞ்ச நாளைக்கு கூட என்னுடைய ஐடியாவை மாற்றிட்டேன். என்ன போட்டிருப்பாங்க? 1 கொரிந்தியர் 11, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். அன்றே பிரசங்க சொல்ல முடியும். ஏன்னா இவரை பின்பற்ற மாட்டார்ல. அவருக்கு இந்த வசனத்தை வேணாம், அந்த வசனம் வேணாம், அடுத்த வசனத்தை படிக்கலாமான்ட்டு போயிடுவாங்க. முதல்ல பின்பற்றி காட்டணும். நான் கர்த்தரை பின்பற்றினா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் நீங்கள் பின்பற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஜெபிக்கிறேன்னா இல்லையா பாருங்க. ஐயா சொன்னாங்க இன்னைக்கு எலெக்ஷனுக்கு ஜபம் டிக்ளேர் பண்ணிட்டேன். நான் போன வாரம் டிக்ளேர் பண்ணிட்டோம். நான் சொல்லிட்டேன் மரியாதைக்கு 5 மணிக்காக எழுப்பிடுங்க. இந்த எலெக்ஷன் சாதாரணமானது அல்ல. புரியுதுங்களா? கன்னியாகுமரி பிள்ளைகள் ரொம்ப இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கன்னியாகுமரி பற்றி தான் கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு. அங்கே ஒருத்தர் நின்றுருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு. எப்படியா நாங்கள் பாரு என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அது ஒருவேளை இந்த கணிப்புகள் படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா சபைகளுக்கு பிரச்சனை, ஊழியர்களுக்கு பிரச்சனை, பல பிரச்சனை வரப்போகுது. டெமோக்ரஸிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, சபைகளுக்கே பிரச்சனை. என் வீட்டு முன்ன பக்கத்துலன்னு ஓட்டு கேட்டார். அங்கே நிற்கிறவர் வாய்ப்புகள் இருக்கிறவர் மலை நேரடியாக அவரை பார்த்து வளர சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அவ்வளோதான் ஒரு ஆதாரம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம நல்ல மக்கள் காட்சி. நான் என்ன சொல்லுவவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் கட்சிக்கார சொல்லலை, நபர் பேரையும் சொல்லலை. சரியான ஆட்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். ஏன்னா மக்கள் தெரிஞ்சிருக்க போகிறாங்க. நாம் போடுற ஒரு ஓட்டரில் இல்லை, ஒற்றை கரெல்லாம் விரட்டி அடிப்போம்னு சொன்னாலும் விரட்டி அடிக்க முடியாது. ஆண்டவர் தீர்மானிக்கும். ஜெபிக்கிறோம் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரை. சில விசுவாசிகள் தான் வர்றாங்க, பரவாயில்ல, நீங்கள் கூட வந்தா சாமம் வந்தா ஜெபித்து கொண்டு இருக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் ஆரம்பிச்சிருங்க. தூங்கினால் எதிரி களை விரிப்பார், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அப்புறமா நீ தூங்கப்பா. முதல்ல நல்லா ஜெபிக்கணும். இந்த சபையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சபை, ஒரு நல்ல மாதிரியாக இருந்து அந்த ஊழியக்காரனை பின்பற்றுச்சு. அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சார்? கர்த்தரை பின்பற்றினார். நான் ஏன் அவருக்கு பின்னாலே வந்துருக்கேன் இன்னைக்கு வரைக்கும்? இத்தனை வருஷம் ஆச்சு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் இயேசுக்கு பின்னாலே போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் சரி நம்ம அவர் பின்னால் போவோம். வேதம் அவர் சொல்றது, மக்கதோனியாவில் ஆகார சபை மக்களுக்கு நீங்க மாதிரியான எப்படி கர்த்தரை மட்டுமல்ல அந்த ஊழியக்காரனை பின்பற்றி கர்த்தரை பின்பற்றி. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டேன், இது கொரோனா போயிடுச்சு, இந்த வேலையை விட மாட்டேன். அதெல்லாம் வீட்டில இருந்தே ஆராதிச்சு, வீட்டில இருந்தே ஆராதிச்சு. ஒரு பாஸ்டர் சொன்னார், கொரோனா டைம்ல எல்லாம் பக்கெட் தண்ணி எடுத்துக்கோ, நான் இங்க இருந்து சொல்லும் போது ஏசு பிதாத்மன் பரிசுத்தாவின் மேலே நாமத்தினால ஒரு மேலே ஊற்றிக்கோ, ஞானசனம் கொடுத்தாங்க. ஆமாங்க, நடந்துச்சு. இன்னொரு ஊழியர் எங்கேயா போறீங்க அப்படின்னு பையன் தூக்கிட்டு போறாரு. நான் வந்து கர்த்தருடைய பந்திய வீடுகளாக கொடுக்க போறேன். ஏங்கய்யா ஒரு 3 நாள் காத்திருந்தா தான் என்ன இது கொடுத்தா தானே உங்களுக்கு வல்லமா வரும் அப்படின்ட்டு போறாரு. எப்படி எல்லாம் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இப்போ கவனிக்க அருமையானவர்களே, நாம் ஒரு மாதிரியான சபையார் கொஞ்சம் பேர் பரவாயில்ல, சத்தியத்தின்படி வசனத்தின்படி இருக்கிற கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற பரவாயில்ல. நம்ம கடைசியாக பார்க்கிறோம். இது அருமையான 6வது பாயிண்ட். சபை ஊழியர்களின் ஊழியத்திற்கு சான்றாக விளங்கும் சார். ஒருத்தர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, இங்க நான் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க ஊழியத்துக்கு சான்று யார்? சர்டிபிகேட் யார்?
இல்லை. விசுவாசிகள். அதனாலதான் அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பெற்ற உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் மருத்துவரும் எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்க்க. என்ன அருமையா இருப்பாருங்க. இவங்க போய் அப்படியே பவுல் போறார், எங்க ஆக்கையா போறார், மக்கதிலே போறார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்பதான் தெசலோனிக்கேல ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றேன், இப்போ நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நான் அங்கே என்ன பண்ணேன்னா நீங்க பேச வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. பவுல் வந்தார் தானே, பேசினார் தானே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க தானே, எல்லா கதையும் தெரிஞ்சிட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவ்வளோ அருமையான விசுவாசிகள் உருவாக்கிட்டு வந்து சொல்லியிருக்கிறது பாரு. அவர்கள் தாமே 19ஆம் வசனம், எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவன் ஊழிய செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனுக்கு மனது ஊழியத்தை செஞ்சோம். அதை விக்கிரகங்களை தூக்கி அடிச்சுட்டு வரும். ஒரு முறை சிங்காநல்லூரில் நான் ஊழியத்தை சொல்லிட்டே பெரிய ஃபோட்டோ நாம சொல்கிறோம், நம்ம யார் சொல்லியாச்சு. அசரல் அந்த குடும்பம் நான் சொன்னேன், இல்லை உண்மையான தேவன் மெய்யான அவர் மட்டும்தான், இதெல்லாம் உங்களை ரட்சிக்கும். ஒரு நாள் போனால் ஒரு ஃபோட்டோவை காணும், எங்கே வச்சுங்க ஃபோட்டோவை பெட்டிக்குள்ளே இருக்கு. அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் ஏசு தான் உண்மையான தேவன் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேஸ்ட். இந்த பெட்டி எங்கே கொண்டு போடணும் பாஸ்டர்? அது யார் அந்த தெரிவிச்சு? இந்த வசனம் நாங்கள் சும்மா உட்காந்து வசனம் எல்லாம் உள்ளே கடைக்கு போடுறோம். அப்போது அவங்க வசனம் உள்ளே சேர்ந்த உடனே ஜீவனுள்ள தேவ ஐயா தேவன் யாருக்கு தெரிஞ்சு விக்கிரகங்களை எல்லாம் விட்டு அடுத்து என்ன செய்யறாங்க? வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கா கோபாக்கிரையில் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கும் ஆற்றை திருப்பி இல்லை. உண்மையானவர்களே, இந்த சாட்சி நமக்கு இருக்குதா? நம்முடைய சபையின் அடிப்படை அடையாளத்தை நாம் பெற்றுக்கிறோமா? நமது சபையின் தலையாய குணாதிசயங்கள் அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். நமது சபையை குறித்து பிற விசுவாசிகள், பிற சபையார் ஊழியர்கள் ஸ்தோத்திரம் சொல்ல தகுந்த காரணம் நம்மகிட்ட என்ன இருக்கு? எதற்காக ஸ்தோத்திரம் சொல்லப்படுது? அதுதான் முக்கியம். உலக பொருட்களுக்காக இல்லை. சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. உலக நன்மைகள் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அதுக்காக இல்லை. அதோடைய மேலான காரணங்கள். அடுத்தது, விசுவாசிகளாகிய நம்மை குறித்து பாராட்டும்படியான என்ன காரணம் இருக்கு? எதை குறித்து நான் பாராட்டப்பட வேண்டும்? நல்ல வசனம் கேட்பாங்க. சபையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசணும் கேட்டுகிட்டே இருப்பான். லஞ்சம் கூட மறந்துடுவோம். இல்லை நான் அதுக்காக பேச போகிறேன் முடிச்சுக்குவேன், கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, தேவனுடைய வசனத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டதனுடைய முன்மாதிரிகளாக நம்ம இருக்கிறோம். நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கேன். I am a man who rightly received God's word and experienced its truth in my life, and I am a part of Biblical Baptist Church. I'm sure நான் அந்த சபையில் அப்படி ஒரு விசுவாசியாக இருக்கேன். அது பெரிய விஷயம். கடைசியா, சபையின் ஊழியர்களுக்கு நாம் எவ்விதம் சான்றாக உங்களால் அவர் போய் சொல்லுங்க, பாஸ்டர் ஆகலண்டா, நம்முடைய ஊழியத்துடைய சாட்சியா எப்படி இருந்தவங்க, எப்படி இருந்தார் ஒரு காலத்தில், எப்படி இருந்தார் இவர் இந்த 15 வருஷத்துல, இந்த 20 வருஷத்துல ஒரு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளை உருவாகி இருக்கிறார் அவர். நாங்களும் அப்படி இருக்க விரும்புகிறோம். நீங்கள் எங்கே சபைக்கு வாங்க, எங்களுக்கு பிரசன்ட் பண்ணல, நாங்கள் தெசலோனிக்கே சபை மாற விரும்புகிறோம் சொல்லி அகாயாவில் மக்கள் சொன்னாங்களா? அதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், பல பிரயாசங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் அது நடக்கும். இட்ஸ் பாசிபிள். வி டோன்ட் ஹேவ் டு திங்க் நெகட்டிவிட்டி. அதனால் அருமையானவர்களே, அருமையான பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சபை விசுவாசிகள், நாம் ஒரு தெசலோனிக்கே சபை போல், அன்றைக்கு தெசலோனிக்கே சபை, இன்றைக்கு நாகர்கோவிலில் இருக்கிற பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சபை, நம்ம அதனால் நம்ம தான் சரி, மற்றவங்களாம் சரி, அந்த கட்டையும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இன்னும் நல்ல சபைகள் உருவாகட்டும். பட் நாங்கள் நல்ல சபையாக இருந்த கருத்து பாதுகாப்பு சொல்லி வசனம் எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் முழு நிச்சயத்தோடு இருக்கிறோம்.
என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான போதற்கும் மற்ற யாருக்கும் சமயத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.